ஃப்ரெண்ட்ஸ் ஒன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் காஞ்சனா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஒசூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ அதனால் முறைப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்கிறதுனால இவங்களுக்கும் இவங்களுடைய அக்காவுக்கும் தாங்க இந்த லேண்டுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய பேரண்ட்ஸு. ஸோ அவங்க 2 பேருமே அப்பா கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை, அது இல்லாமல் சிறு சமத்தில் ஓரளவு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா காஞ்சனா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. அப்பா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, அம்மா லெக்சரராக ஒர்க் பண்ணுறாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. இவங்களுடைய தம்பியும் டீச்சராக ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்ததாகவும், ஸோ அதனால் ப்ரைவேட் ஜாப்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க முதல் திருமணம் லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் 2 பேர்த்துக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேரில் இருந்ததுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திருமணமே வேணான்னு இருந்த இவங்களுடைய அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால மறுமணம் பண்ணுறதுக்கு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல குணமானவராக வேணும். கண்டிப்பாக ஒரு டிகிரி அல்லது தன்னை போலவே 2 டிகிரி முடிச்சிருக்கோம். அதாவது எம்ஏ பிஇ இந்த இன்ஜினியரிங் லைனில் இருந்தாலும் முக்கியம், அல்லது டீச்சர் லைனில் இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. மணமகனுக்கு வசதி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக படித்தவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாருக்கு ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. தேங்க்யூ.